வணக்கம். நேற்று நான் மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அப்படி நான் போயிருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய சமூக நல அமைப்பு ஒன்று அந்த மருத்துவமனையில் கருவுற்ற நாள்ல இருந்து அங்கே பரிசோதனை செஞ்சுக்கிட்டு போகிறவங்களுக்கு அங்கேயே சிகிச்சையும் எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெரிய சமூக நல அமைப்போட சார்பில் பரிசளிப்பு நடந்துச்சு. அப்போது நாங்களாம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. காத்திருந்தோம். அப்போ இந்த சைக்காலஜி டாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, உளவியல் நிபுணர், அப்படிதான் நினைக்கிறேன். சைக்காலஜிங்கிறதுக்கு உளவியல் தான் நினைக்கிறேன். அவங்க அந்த பெண்கள்கிட்ட பேசுனாங்க. எப்படி நம்ம சந்தோஷமா நாம எப்படி இருந்தா குழந்தைகள் எப்படி, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும், நாம எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்டு பதில வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல அந்த டாக்டரே அதுக்கான விளக்கத்தையும் சொல்றாங்க. நாம எப்படி நம்ம மனசை வச்சுக்கிறோமோ சந்தோஷமா, அந்த மாதிரி தான் குழந்தையும் இருக்கும். அப்படிதான் அந்த குழந்தை வளரணும். இல்லைன்னா அதோட மனநலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா, சொல்ற சொல்லுக்கு வேல்யூ உண்டு இல்லையா, நம்ம சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு உண்டுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தைகள் சொல்லும் போதோ இல்லை நல்ல வார்த்தைகள் சொல்லும் போதோ ஒரு நேர்மறை சக்தி அதை ஆமோதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேர்மறையான சக்தி அதை தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக இப்படி சொல்லலாம், ஒரு நேர்மறை சக்தி அதை ஆமோதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம நல்ல வார்த்தைகளே பேசணும், நல்லதையே நினைக்கணும் அப்படிங்கிறது உண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் கர்ப்பமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. ஒரு 5-6 வயசுல இருந்துச்சு அந்த ஒரு பெண் குழந்தை. அப்போ இப்பெல்லாம் குழந்தை பெற்றிருக்கிறது ஒரு கட்டாயம்னு பெரியவங்களால திணிக்க முடியறது கிடையாது. அந்த காலத்துலலாம் 10-12 பெத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டால் நானே பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா வீட்டில் அவங்களோட அப்பா வீட்டில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள். எங்கள் அப்பா 10ஆவதுங்கிறதுனால தான் அவருக்கு பரமசிவம்னு பேர் வச்சாங்களாம். அப்புறம் எங்கள் சித்தப்புக்கு பொன்னுச்சாமின்னு பேர். ஆக 11 பேர் பிறந்திருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு மேலே எத்தனை பேருன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை தான் நான் பார்த்துருக்குறேன். ஆண்கள் 4 பேரை பார்த்துருக்கேன். ஒரு பெண்கள் ஒரு 2 பேர் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். ஆக 10-12 பெத்தாங்கங்கிறதுலாம் உண்மை. ஆனால் இப்போ 2 விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சூழல், அவங்க சுற்றுச்சூழலோட சேர்ந்து வாழணும்னா, உங்களை பார்த்து நானும் நல்லா வாழணும்னு நினைச்சேன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. எதையும் பிளான் பண்ணி தான் செய்யணும்னு சொல்லது போக இதையும் பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க. வேணும்னு திட்டமிட்டு பெற்றுக்கிறாங்க. இல்லைன்னா வேணாம், இப்போதைக்கு அப்படின்னு முடிவெடுத்துக்கிற சுதந்திரம் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் எனக்கு தெரிஞ்ச பெண், ஒரு 6 வயசு பெண் குழந்தை இருந்தது அவங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க மறுபடி கன்சீவ் ஆகியிருந்தாங்க. அப்படி ஆகியிருக்கும்போது நான் பார்க்குற நேரம்லாம் அவங்க சொன்னது ஐயா முடியலையேக்கா, அம்மாடி முடியலையே, அப்பாடி முடியலையே. அதாவது ரொம்ப இல்லை, ஒரு 10 மாதமாகி பிரசவ வலி மருத்துவமனையில் இருந்தாலே அப்படியெல்லாம் சொன்னால் வாயிலேயே போடுவாங்க. தெரிஞ்சுதானே பிள்ளை பெற்றுக்கிறேன், அப்புறம் வலிக்குதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி. சும்மா 5ஆவது மாதம் 4ஆவது மாதத்துலையே ஒரே இது சொல்லவே முடியாது. மனசில் நினைக்கிற அளவுக்கு இப்படி இல்லாமல் செய்வாங்க
அப்படிங்கிற அளவுக்கு அது எவ்வளோ பெரிய வரம். அந்த வரம் கிடைக்காம நிறைய பேர் எவ்வளோ தவம் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்படி எப்போ என்னை பார்த்தாலும் பார்க்குற நேரம்லாம் முடியலையே, என்னால் முடியலையே இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, இப்படிலாம் ஆகும்னா நான் குழந்தை பெற்றுக்கிறோன்னே நினச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, தெரியும் பிரசவ வலி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னெல்லாம் தெரியும். இது பிரசவ வலி கூட இல்லை, 3வது 4வது மாதத்திலேயே அந்த இது. ஆனால் அந்த வார்த்தை அடிக்கடி வந்தது, இப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சால் நான் அந்த ஐடியாவே எடுத்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, முதல் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா, அப்படி போய் முதல் ஸ்கேன் பண்ணும் போதே அந்த குழந்தைக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைக்கு பெரிய அளவில் ஒரு சிக்கல் இருக்குது, அதனால அது வந்து பெற்றுக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது. இது வந்து ஸ்கேன் எடுக்கிறது வந்து குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததில்லை, குழந்தை எப்படி இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்கேனுங்கிறது உபயோகப்படுத்தினது. ஆனால் அது கரெக்டாக அந்த 3வது மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அது தேவையில்லை அப்படின்னே முடிவு பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. அப்போ என்னாச்சு, நம்முடைய வார்த்தைக்கு வேல்யூ ரொம்ப அதை எந்த இடத்துலையும் நாம் பார்த்து தான் விடணும். சொற்களை கொட்டிடலாம், ஆனால் திரும்ப அள்ள முடியாது. அது அடுத்தவங்க மனசை காயப்படுத்தி இருக்குமே தவிர கண்ணுக்கு தெரிய கீழே கிடக்காது, அதை அள்ள முடியாது. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதி நாவினால் சுட்ட வடு. அது சண்டை போட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்துறது, இதுவும் மனசை காயப்படுத்துனது தான். அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும், நம்ம தாய் நம்மளை சுமக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவட்ட போய் பிறந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நினச்சிச்சோ இன்னமும் தெரியல. ஆக அந்த டாக்டர் அம்மா வந்து அந்த கர்ப்பிணி பெண்கள்கிட்ட அப்படி பேசும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, சந்தோஷமாக பெற்றுக்கங்க. அது வயிற்றில் இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவிங்க. அது நல்லபடியாக பிறந்து உங்களுக்கு திருப்பி தரும் எதை, அந்த சந்தோஷத்தை. நன்றி, வணக்கம்.